தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புக் ஸ்டடியிலும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரீப்ரிண்ட் வந்து 4558 பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற ரீப்ரிண்ட் படித்து விளங்க முடிய சகோதரன் பரத் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் இரட்சகரும் ஆயிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுவதாக என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நான் இந்த நாளிலே இந்த மிகவும் முக்கியமான ஒரு பாடத்துக்குள்ளே நான் எல்லாரையும் வர வைக்கிறேன். நம்மை ஒன்றுக்கும் உதவாத நம்மை தெரிந்து கொண்டு நம்மை புது சிருஷ்டியாய் மாத்தி நமக்கு எல்லா சகாயம் செய்து இந்த மேன்மையான ஒரு சத்திய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில இருக்கிற ஹிஸ்டரியில இருக்கிற மகா பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பெரிய இந்த சத்தியம் நம்ம கையில கொடுத்து நீங்க அதை படிச்சு வளர்ந்து நீங்க உயருங்க என்று சொல்லி நம்மை ஆசீர்வதித்து நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தி கொண்டு வந்து இருக்கிற நம்முடைய பிதாவான தேவனுக்கும் மறுபடி நன்றியை செலுத்தி நாம் இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கான பாடத்தின் தலைப்பு வந்து பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஃபாதர். பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட் அப்படி என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் இன்னைக்கு தேவன் நமக்கு சில விஷயங்களை கொடுக்க போகிறார். உங்கள் பிதா போல பூரண சத்குணஹாரியாய் இருங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே நமக்கு தேவன் இன்னைக்கு பாடம் கொடுக்க போகிறார். இந்த பாடம் மனோஜ் பிரதர் சொன்னபடி ரீப்ரிண்ட்ஸ் 4558 பேஜ் 57 இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பாடம். ஸோ அந்த பாடத்தில நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பாடத்தின் பற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அதுல இருக்கிற சில முக்கியமான ஒரு விஷயங்களை மேல்நோட்டம் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே தெரியும் நமக்கு தேவன் வந்து ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார்? எந்த குறைவு வைக்காமல் அவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் முழு பரிசுத்தமாக ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் உமன் ஆக அவர் உருவாக்கினார். எந்த ஒரு குறைவு அவர்கிட்ட இல்லை. அவரை உருவாக்கும் போது கூட அவருக்கு வந்து இந்த பூமியை நீங்க ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி அவருக்கு வந்து ஒரு ஆளுகை செய்கிற தன்மையை கொடுத்து அவரை வந்து இந்த பூமியை நீங்க ஆளுகை செய்ய ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்தார். சோ அவர் வந்து அந்த அவரை ஆதாமை உருவாக்கும் போது அமரத்துவத்தோடு அவர் உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கும் போது அவர் இவனுக்கு ஒரு நாள் மரணத்தை கொடுக்கணும் என்று சொல்லி அவர் உருவாக்கல. ஸோ அவர் உருவாக்கும் போது ஒரு லீடராக முழு இந்த பூமியை ஆளுகை செய்கிற ஒரு மனுஷனாக அவர் உருவாக்கினார். ஸோ அதுதான் சத்குணஹாரி, பர்ஃபெக்ஷனோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது இப்போ என்று நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ நாம வந்து ஒரு இன்றைக்கான பாடத்துக்கு ஒரு ஆதார வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆதார வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். Be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect. So மத்தாய் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணஹாரி இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணஹாரியாய் இருக்க கடவீர்கள். பார்த்துங்க, இருக்க கடவீர்கள் என்று நமக்கு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவன் அங்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ ஏதேன் தோட்டத்தில் எப்படி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பர்ஃபெக்டாக உருவாக்கினாரோ பாவத்தினாலே மனுஷன் இழந்து போயிட்டான். சோ இந்த 6000 வருஷத்துல நாம கண்டினியூஸாக அந்த பர்ஃபெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போயினே இருக்கும். சோ இன்றைக்கு நாம் அந்த பாதத்தின் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அந்த பாதம் இப்படி கம்ப்ளீட் ஆன போகுது. ஸோ இந்த ஒரு
காலகட்டத்திலே தேவன் நமக்கு ಒಂದು ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பூரண சத்குணஹாரியாய் ஆதாமை போல நம்மை செய்கிறதுக்கு அவர் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நாம ஒரு சாதாரண மனுஷர்கள் அல்ல. நாம் செப்பரேட்டாக தேவனோடு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒருத்தரை தனித்தனியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்க நேரத்தை இங்க ஒரு ஜூம் கால்ல நீங்க கலந்து கொள்றீங்க என்று சொன்னால் இது பெரிய விஷயம். இப்ப நீங்க இந்த மாம்சத்திலே நாம ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம 1,44,000 போய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்தின் வலது பக்கம் நின்று இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிற 1,44,000 பேருக்குள்ள நாம போக ஒரு பிரயாசம் படுறோம். அந்த பிரயாசத்தோடு நாம் இன்றைக்கு இந்த பாடத்துக்குள் கேட்கிறதுக்காக தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். சோ இது முக்கியமாய் நாம் இந்த பாடத்தை என்ன இன்றைக்கு தெரிந்து கொள்ளணும் என்றால், பிதாவான தேவனை போல ஒரு சத்குணஹாரியாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அதை எப்படி நாம் செய்ய முடியும்? ஏனென்றால் மாம்சத்திலே இருக்கிறோம், நமக்கு குறைவுகள் இருக்கிறது. சோ எப்படி நாம் அதை செய்ய முடியும்? சோ அதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நீங்களும் பூரண சத்குணஹாரியாய் இருக்க கடவீர்கள் என்று நமக்கு தேவன் அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் விளைமுறை கிளியராய் கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஃபாலோ பண்ணணும். சோ இதுக்கு பிரைமரி ரிக்குவயர்மெண்ட் என்ன? இப்ப உலகத்தில நீங்க ஒரு கேம்ல பர்ஃபெக்ட் ஆகணும் என்றால் அந்த கேம் கத்துக்கொள்ளணும், கேம் ஆடணும். இப்போ நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல பர்ஃபெக்ட் ஆகணும் என்றால் மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்கொள்ளணும். ராக்கெட் சயின்ஸ்ல நீங்க பர்ஃபெக்ஷன் ஆகணும் என்றால் அதுல கத்துக்கொண்டு நீங்க பர்ஃபெக்ட் ஆகணும். ஆனால் 1,44,000 நாம் போகணும், பிதாவான தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்? அதுக்கு முதலான ரிக்குவயர்மெண்ட் என்ன என்றால், நம்முடைய இதயத்திலே வருகிற அந்த பூரண சத்குணம், அந்த பர்ஃபெக்ஷன் நம்முடைய மாம்சத்திலே அல்ல, நம்முடைய மனசுல அல்ல, நம்முடைய ஆழமான இதயத்துக்குள்ள வருகிற அந்த பர்ஃபெக்ஷன் தான் பிதாவான தேவன் அதை எடுத்துக்கொள்ள போகிறார். சோ அந்த பர்ஃபெக்ஷன் நமக்கு தேவை. அது எப்படி செய்யணும் என்று சொன்னால் அதுதான் ஒரு பிரைமரி ரிக்குவயர்மெண்ட் என்றால், நம்முடைய இதயத்தின் பரிசுத்தம், அந்த பர்ஃபெக்ஷன், பூர்ண சத்குணராய் தொடங்குவதற்கான முதன்மையான தேவை என்று சொன்னால் நம்முடைய இதயத்திலே பர்ஃபெக்ஷன். அப்பொழுது நம்முடைய இதயத்தின் நோக்கம் பாருங்க, இந்த ஒரு ட்ரூ பர்ஃபெக்ஷன் நமக்கு போகிறது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் மட்டும்தான் அவர் 100% பர்ஃபெக்டா இருந்தார். ஆனா நாம அப்படி இருக்க முடியாது. 100% இல்லை, 1% கூட நாம் இருக்க முடியாது. ஆனால் தேவன் என்னத்தை பார்க்கிறார் என்றால் உங்களுடைய நோக்கத்தை பார்க்கிறார், உங்களுடைய இதயத்தின் இன்டென்ஷனை பார்க்கிறார், என்ன மோட்டிவ் இருக்கிறது அதை பார்க்கிறார். சோ அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய இதயத்தின் அந்த இன்டென்ட், அந்த மோட்டிவ்களை இயேசு கிறிஸ்துவின் இதயத்தின் இன்டென்ட் மோட்டிவ்ஸ் என்ன இருக்கிறதோ, அவருடைய நோக்கம் என்ன இருந்ததோ, மனுஷகுமாரனுடைய நோக்கத்துக்கு நம்முடைய இதயத்தின் நோக்கங்களை அலைன்மெண்ட் பண்ணணும். அந்த அலைன்மெண்ட் பண்றதுக்காக பிரயாசப்படுகிறதை, அந்த பிரயாசத்தை தான் தேவன் பார்க்கிறார். பாருங்க, சோ நீங்க அப்படி செய்யணும் என்று சொல்லிட்டாரு. ஆனா அந்த பர்ஃபெக்ஷனுக்கு நாம் போக முடியாது. ஆனா நாம படுகிற பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார். அதை தேவன் எடுக்க போகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சோ இதுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். So likewise shall my heavenly Father do also unto you, if ye from your hearts forgive not everyone his brother their trespasses. தமிழ்ல மத்தாய் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பித்தங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்.
இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், தேவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது? அது 100% பர்ஃபெக்டா இருக்கிறது. ஸோ தேவனுடைய கேரக்டர் பர்ஃபெக்டா இருக்கிறது என்று சொன்னால், அந்த பர்ஃபெக்ஷன்ல தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல்ல தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் தேவன். சோ அவருடைய சாயல்ல நம்மை உருவாக்கிறதுனால அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அந்த சாயல்ல மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். என்னை போல நீங்க ஆகுங்க என்றுதான் அவர் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். சோ தேவன் எதிர்பார்க்கிறது அவர் கேரக்டர் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்களும் அந்த கேரக்டரோடு இருங்க, உங்க இதயத்துல அப்படி அந்த ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணுங்க என்று சொல்லி தேவன் அதை எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம ரசல் பிரதர் இங்க என்ன சொல்றாரு இந்த வசனத்துக்கு என்று சொன்னால், இதுல ஒரு ஒரு வேர்டை ரசல் பிரதர் கிளியராக யூஸ் பண்ணிருக்கிறார் பாருங்க. அந்த என்ன என்று சொன்னால் ரீகன்சிலியேஷன். இங்கிலீஷ்ல ஆங்கிலத்திலே ரீகன்சிலியேஷன் என்ற ஒரு வேர்ட் அங்க கமெண்ட்ரியில அவர் யூஸ் பண்றார். அந்த ரீகன்சிலியேஷன் என்றால் என்ன? சமரசம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சமரசம். சமரசம் என்று சொன்னால், இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம எப்படி இருக்கணும்? நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய சகோதரர்களை மன்னிக்கணும். இப்ப சகோதரர்கள் என்றால் யாரு? உங்களோடு பிறந்த உங்களோட சகோதர சகோதரியரா, இல்ல நம்ம எக்லிஷால இருக்கிற சகோதர சகோதரிகளா? இங்க சகோதரர்கள் என்று சொல்லும் போது எல்லாரும் அந்த ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ள வந்துடுவாங்க. சோ எல்லா சகோதரர்களோடு நாம எப்படி இருக்கணும்? சமரசமா இருக்கணும், ஒரு ரீகன்சிலியேஷன் இருக்கணும். இப்போ யாருக்காவது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் யாராவது செஞ்சுட்டாங்க என்று வச்சுக்கொள்ளுங்க, இல்ல யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க, அவரோடு நீங்க என்ன செய்யணும்? சமரசமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவரை மன்னித்து நாம் என்ன செய்யணும்? இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்றால் அந்த பேகேஜை நாம் கேரி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பேகேஜை நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வருவீங்க, ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அந்த பேகேஜை நீங்க கொண்டு வருவீங்க, கொண்டு வந்து என்ன செய்றீங்க? வீட்டுக்குள்ள வச்சிடுவீங்க. அந்த பேகேஜை உங்க தலைமையில வைத்து நீங்க போகும் இடமெல்லாம் நீங்க போகிறீங்களா? சாத்தியமே இல்லை. சோ நீங்க ஒரு சகோதரரோடு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருந்தால், ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ இருக்கலாம், பல வருடத்துக்கு முன்னாடி இருக்கலாம், பல மாசத்துக்கு முன்னாடி இருக்கலாம், ஏனாவது இருக்கலாம். அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிக்காமல் இருந்தால் நீங்க அந்த லக்கேஜை நீங்க கேரி பண்ண மாதிரி, அந்த லக்கேஜை நீங்க உங்க இதயத்துல கேரி பண்றீங்க. சோ அது செய்யாதீங்க. ரீகன்சிலியேஷன், சமரசம் நீங்க செய்யணும் என்று ரசல் பிரதர் நமக்கு இங்க சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ உங்களுக்கு யாராவது பிடிக்காதவர் இருந்தால், உங்களுக்கு யாராவது கொஞ்சம் அவரோடு உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்தால், நான் அவரை மன்னித்துட்டேன் என்று நீங்க உற்சாகத்தோடு சொல்லலாம். ஆனால் அது பத்தாது. வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு என்ன ரசல் பிரதர் இங்க சொல்லி கொடுக்கிறார் என்றால், அவரோடு பேசிட்டு நீங்க அதை செட்டில் பண்ணணும். அதை முழுமையாக நீங்க 100% அதை செட்டில் பண்ணாவிட்டால் அந்த ஒரு ரிகன்சிலியேஷன் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? நம்ம அந்த கேரக்டருக்குள்ள போக முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, சோ இப்போ நம்முடைய இன்க்ளினேஷன் எப்படி இருக்கிறது? இன்க்ளினேஷன் என்று சொன்னால் ஒரு ஆங்கிள். இப்போ நீங்க ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும் என்று சொல்லலாம், அது என்ன செய்றீங்க? ஒரு ஏணி வைப்பீங்க. இல்ல மேலே அட்டத்துல போகணும் என்றால் கீழே இருந்து ஒரு ஏணி வைப்பீங்க. ஏணி மூலமாக தான் நீங்க மேலே போவீங்க. கரெக்டா? சோ அதுதான் இன்க்ளினேஷன். அந்த ஏணியை எப்படி வைப்பீங்க? ஸ்ட்ரைட்டா வைப்பீங்களா? இல்ல, ஒரு ஆங்கிள் வைப்பீங்க. அந்த ஆங்கிள் தோடு நீங்க போனால்தான் அந்த ஏணி கரெக்டாக ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரைட்டாக நில்லும், பேலன்ஸோடு. சோ ரசல் பிரதர் என்ன சொல்றாங்க என்றால், நம்முடைய இன்க்ளினேஷன், அந்த ஆங்கிள் எப்படி இருக்கிறது என்றால்
பிதாவான தேவனோட ஒரு நீதிக்கு அது ஆங்கிளாய் இருக்கிறது. சோ அந்த ஆங்கிளை நமக்கு தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், அது ஸ்ட்ரைட்டா கொடுக்கல, ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாம காப்பி அடிக்கணும். பிதாவான தேவனுடைய கேரக்டர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற எல்லா ஒரு புத்திமதிகளை நாம் என்ன செய்யணும்? காப்பி அடிக்கணும். எக்ஸாம்ல எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க. ஏன் காப்பி அடிக்கிறாங்க? நல்ல மார்க்ஸ் வரட்டும் என்று சொல்லி. சோ அப்படியே நாம நமக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஆங்கிள் ஆயிருக்கிறார். அந்த ஏணி நமக்கு இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவான தேவனுடைய அந்த நீதியையும் கேரக்டரையும் நாம் காப்பி அடிக்கலாம். அதை காப்பி அடித்து நாம் அதை அப்சர்வ் பண்ணலாம். சோ இந்த ஒரு பிதாவான தேவனுடைய கேரக்டரை நாம் காப்பி பண்ணும்போது, பிசாசானவன் எந்த ஒரு டெம்டேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் நாம் அதை ஜெயிக்க நமக்கு வல்லமை அங்கே வரும். சோ நமக்கு எல்லாமே தெரியும். தேவனுடைய 4 குணாதிசயங்கள் என்ன? நீதி, அன்பு, ஞானமும் வல்லமையும். சோ இது 4 கேரக்டர். சோ இந்த 4 கேரக்டர்ல முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு பிதாவான தேவனுடைய குணாதிசயம் என்ன என்றால் அன்பு. ஃபர்ஸ்ட் நீதி. அதை யாருமே டச் பண்ண முடியாது. ஏனென்றால் நீதினாலே அவர் முழு அண்ட சராசரத்தையும் உருவாக்கி இருக்கிறார். சோ அதுல அன்பு தேவனுடைய ஒரு கேரக்டர். சோ ரீப்ரிண்ட்ஸ் 4651 பேஜ் நம்பர் 4, இதுல அந்த அன்புக்கு இன்னொரு 4 கேரக்டர் இருக்கு என்று நமக்கு ரசல் பிரதர் சொல்றார் பாருங்க. சோ தேவனுக்கு 4 கேரக்டரு. அந்த அந்த ஒரு கேரக்டர் நாம் எடுத்தால், அன்பை எடுத்தால், அந்த அன்புக்கு இன்னும் 4 கேரக்டர் இருக்கு. அந்த இன்னும் 4 கேரக்டர் என்ன என்றால் ஃபர்கிவ்னஸ், சிம்பத்தி, கைண்ட்னஸ், ஃபோர்பெரன்ஸ். சோ அப்படி என்றால் மன்னிப்பு, அனுதாபமும், இரக்கமும், தயவும் அண்ட் ஃபோர்பெரன்ஸ். அப்படி என்றால் சகிப்புத்தன்மை. சோ இங்க முக்கியமாக என்ன சொல்றாங்க என்றால் ஃபோர்பெரன்ஸ் என்ற ஒரு வேர்டை இங்க ஹைலைட் பண்றாங்க பாருங்க. சோ நீங்க சிம்பத்தி கேட்டிருப்பீங்க, ஃபர்கிவ்னஸ் கேட்டிருப்பீங்க, கைண்ட்னஸ் கேட்டிருப்பீங்க. சோ மன்னிப்பு, அன்பு, இரக்கம், தயமும் எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் ஃபோர்பெரன்ஸ் என்ற ஒரு முக்கியமான ஒரு வேர்டை ரசல் பிரதர் இங்க யூஸ் பண்றாங்க. சோ ஃபோர்பெரன்ஸ் என்றால் இது ஒரு பேங்கிங் டர்ம். இதை பேங்க்ல யூஸ் பண்றாங்க. சோ அதுக்கு கரெக்டான மீனிங் என்ன என்றால் சகிப்புத்தன்மை. ஃபோர்பெரன்ஸ் என்றால் சகிப்புத்தன்மை. சோ பேங்க்ல இதை எப்படி யூஸ் பண்றாங்க என்றால், ஒரு உதாரணத்துக்கு நீங்க லோன் வாங்கியிருக்கிறீங்க, உங்க வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கியிருக்கிறீங்க, வீடை கட்டிட்டீங்க. இப்போ நீங்க மாசம் மாசம் என்ன செய்யணும்? அந்த பேங்க்குக்கு நீங்க கடன் வாங்கின கடனுக்காக நீங்க இஎம்ஐ கட்டணும். சோ ஒரு மாசம் நீங்க இஎம்ஐ மிஸ் பண்ணிட்டால் பேங்க் என்ன செய்யறாங்க? ஓடி உங்களுடைய வீடை சீஸ் பண்ணிடுவாங்களா? இல்ல. என்ன செய்வாங்க? பேங்க் சிரிச்ச முகத்தோட அவர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, சார் நீங்க பேமெண்ட் பண்ணுங்க என்று. சரி, அடுத்த மாசமும் நீங்க பேமெண்ட் பண்ணல என்றால் அப்பொழுதும் கால் பண்ணி சொல்றாங்க, தயவு செய்து பேமெண்ட் பண்ணுங்க சார் என்று. அப்பொழுது 3ஆம் மாசமும் கூட நீங்க பேமெண்ட் செய்யல என்றால் உங்க வீடு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க. சரி, 4வது மாசம், 5வது மாசம், 6வது மாசம் கூட நீங்க பேமெண்ட் பண்ணல என்றால் அப்பொழுதும் அவர் உங்க வீடை சீஸ் பண்ண மாட்டார். என்ன செய்வாரு? கோர்ட்ல கேஸ் கொடுப்பார். சோ கோர்ட்ல கேஸ் ஆன பிறகு அதற்கு லாஸ்ட் ஸ்டெப் தான் அவர் உங்க வீடை சீஸ் பண்றாங்க. கரெக்டா? சோ இதுதான் ஃபோர்பெரன்ஸ், சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்று சொல்லும் போது, யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சால், உங்களுக்கு இன்சல்ட் செஞ்சால், உங்களுக்கு மரியாதை இல்லாம பேசினால், அவமானம் படுத்தால், அந்த ஒரு நேரத்திலே, வேற நேரத்தில அல்ல, அடுத்த நாள் அல்ல, ஒரு மாசத்துக்கு அப்புறம் அல்ல, அந்த ஒரு நேரத்தில, உங்களுக்கு தீமை செஞ்ச நேரத்தில நீங்க மிகுந்த ஒரு சகிப்புத்தன்மையோடு நீங்க இருக்கணும். அதுதான் ஃபோர்பெரன்ஸ். இதுதான் ஒரு முக்கியமான அன்புக்குள்ள வருகிற ஒரு கேரக்டர், பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ மிகுந்த ஒரு
பேஷன்ஸ், ஒரு ரீகன்சிலியேஷன். அதுதான் நமக்கு தீமை செய்யும் போது அவரோடு நாம் இருக்கணும். ஸோ ரீகன்சிலியேஷன் என்றால் சமரசம். அங்க டிஃபரன்ஸை அங்கே செட்டில் பண்ணணும். அப்பொழுது மிகவும் மிகவும் பேஷன்ஸ் நமக்கு தேவையா இருக்கிறது. அப்படியே ரீப்ரிண்ட்ஸ் 5135 பேஜ் 1, ரீப்ரிண்ட்ஸ் 5135 பேஜ் 1ல ரசல் பிரதர் இன்னொரு சப் கேரக்டர் இங்க சொல்றார். If you are unsympathetic and do not use forgiving words to the brethren, then even the Father will also be unforgiving to you. பார்த்தீங்களா? ஸோ நாம ஒரு அனுதாபம், ஒரு இரக்கமும், ஒரு தயவோடு மன்னிக்கிற ஒரு சுவாவம், அந்த மன்னிக்கிற ஒரு பேச்சு நம்முடைய வாயிலிருந்து வரல என்று சொன்னால் பிதாவான தேவன் கூட நம்மை மன்னிக்காமல் இருப்பார் என்ற ஒரு வசனம் கூட அங்க சொல்றாங்க. என்றால் இந்த ஒரு ஃபெய்த், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அந்த ஃபெய்த் இருக்கிறது, அது விதவுட் லவ் இட் இஸ் யூஸ்லெஸ் என்று சொல்றாங்க. பாருங்க, நம்முடைய நம்பிக்கை அன்பு இல்லை என்றால் ஒன்றுக்கும் உதவாது. நம்முடைய விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது. ஏனென்றால் நீங்கள் உதடுகளினாலே செய்கிற ஒரு மன்னிப்பு எனக்கு வேண்டா என்று தேவன் சொல்றார். ஏனென்றால் உலகம் அதுதான் செய்யும். உலகம் உதடுகளினாலதான் சர்வீஸ் கொடுக்கறாங்க. உதடுகளினால்தான் ஒரு நம்முடைய வேர்ட்ஸ் அந்த தேன் மாதிரி இருக்கும் நம்முடைய வேர்ட்ஸ், நம்ம மன்னிக்கிறது போல. ஆனால் அந்த ஒரு மன்னிப்பு உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக அந்த ஒரு நேரத்தில, உங்களுக்கு தீமை செய்கிற நேரத்தில முழு மன்னிப்பு முழு இதயத்தோடு வரணும் என்று சொல்லி அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதுதான் பர்ஃபெக்ஷன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் பிதாவான தேவனை போல நம்ம பர்ஃபெக்ட் ஆகணும் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய இதயத்திலிருந்து நாம் எப்படி நாம நம்முடைய ஆலோசனைகளை வைக்கிறோமோ அதுதான் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ நமக்கு த சைக்கிள் ஆஃப் ஹார்ட் என்று சொல்லி ஒரு விஷயத்தை கூட ரீப்ரிண்ட்ஸ்ல நம்ம பார்க்குவோம். ஸோ இது சைக்கிள் என்றால் என்ன? இப்ப பூமி ஒரு சர்க்கிளா இருக்கிறது, ஓகேயா? ஒரு சைக்கிள் என்று சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஒரு காரியம். இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழுந்து என்ன செய்யணும் அதுதான் செய்வோம். காலையில எழுந்து பிரஷ் செய்வோம், அப்பொழுது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், அதற்கப்புறம் ஆஃபீஸுக்கு போறோம், வேலை செய்கிறோம், மறுபடி ராத்திரியில தூங்கிடுறோம், காலையில மறுபடி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ இதற்கு அனுதினமும் செய்கிற காரியத்துக்கு சைக்கிள் ஆஃப் என்று சொல்றாங்க. அது சர்க்கிள், அது ரிப்பீட் ஆயினே இருக்கும். அதுக்கு முடிவு கிடையாது. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு முடிவு இருக்கும், ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகும், ஒரு பக்கம் எண்ட் ஆகும். ஆனா ஒரு சர்க்கிளுக்கு முடிவு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்றால் இவாலுவேட்டட், டெஸ்டட், டெமான்ஸ்ட்ரேட்டட், டெவலப்ட், ரிப்பீட்டட். அப்படி என்றால் நம்முடைய இதயத்தின் ஆலோசனைகளை, அந்த சமரசம், அந்த ரீகன்சிலியேஷன், அந்த ஃபோர்பேரன்ஸ், சகிப்புத்தன்மை, இது எல்லாவற்றையும் நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நாம் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த சைக்கிள்ல, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது. ரெண்டாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இவாலுவேட்டட் என்று சொல்லும் போது மதிப்பிடப்படணும். ரெண்டாவது டெஸ்டட் என்று சொன்னால் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம சோதிக்கப்படுகிறோமா, அந்த சோதனைக்குள்ள நாம் எப்படி தேவனுடைய வசனங்களை பயன்படுத்தி, தேவன் கொடுத்திருக்கிற சத்திய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த சோதனையை எப்படி தேவனுக்கு பிரியமாக நாம் ஜெயிக்கிறோமோ என்று சொல்லிதான் அதுங்க நம்ம பார்க்கணும்.
இப்ப ஒரு சோதனை உலக ரீதியாக கூட ஜெயிக்கலாம், பணத்தோடு கூட ஜெயிக்கலாம். ஆனா அந்த சோதனையை தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெயிக்கிறோமா என்றுதான் இங்க மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது டெமான்ஸ்ட்ரேட், அப்படி என்றால் நிரூபிக்கப்படுகிறது. சோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நாம செஞ்சிருக்கிற கத்துக்கொண்டிருக்கிற விஷயத்தை முழு உலகத்தில நம்முடைய டெய்லி லைஃப்ல ரியாலிட்டியில நாம் அதை செய்யறோமா, இல்ல வெறும் அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கொண்டு சும்மா இருப்போமா, இல்ல ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நாம் வரும்போது அந்த உண்மையான அந்த சூழ்நிலைக்குள்ள தேவன் நம்மை போடும்போது நாம் கத்துக்கொண்ட விஷயத்தை அங்க பயன்படுத்துறோமா, அங்க நிரூபிக்கப்படுவோமா என்று சொல்லி நாம் அதை பார்க்கணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். சோ இந்த 3 விஷயம் ஆன பிறகு ஸ்டெப் 4 நாம் வருவோம். ஸ்டெப் 4 என்ன? டெவலப்மெண்ட், ஒரு அபிவிருத்தி பண்ணணும். சோ எப்படி நாம் அபிவிருத்தி பண்ணணும் என்று சொன்னால், கத்துக்கொண்ட விஷயங்களை நாம் அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இன்றைக்கு கூட இருக்கக்கூடாது. இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் நம்மை நாம் டெவலப் பண்ணணும். அது தான் மிகவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரிப்பீட்டட் என்று சொல்லும்போது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 கத்துக்கொண்டதை மறுபடி நாம் அதை ரிப்பீட் பண்ணினே இருக்கணும். அந்த ரிப்பீட் பண்ணும்போது நாம அனுதினமும் நாம் அதை ரிப்பீட் பண்ணுவோம். அடுத்தது மறுபடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறது. சோ இந்த சைக்கிள் அனுதினமும் போயினே இருக்கும் பாருங்க. சோ ஒவ்வொரு நாளும் இந்த சைக்கிள் கண்டினியூஸ் ஆகினே இருக்கும். இதுதான் த சைக்கிள் ஆஃப் ஹார்ட். சோ இந்த சைக்கிளை நாம் ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. சோ நம்முடைய பாடம் என்ன இன்றைக்கு என்றால், பிதாவான தேவன் எப்படி பூரண சத்குணாரியா இருக்கிறாரோ அப்படி நாங்களும் சத்குணாரியா இருக்கணும். அப்படி என்றால் எப்படி அந்த சத்குண ஆரியா இருக்கிறது, எப்படி அந்த பர்ஃபெக்ஷனுக்கு போகிறது என்று சொன்னால், முழு இதயத்தின் மன்னிப்பு, முழு இதயத்திலிருந்து அன்பு, சகிப்பு தன்மை, அப்பொழுது த சைக்கிள் ஆஃப் ஹார்ட், அதை ஃபாலோ பண்றதுதான் முக்கியமாய் நம்பர் 1. சோ நம்பர் 1 ரிக்வயர்மெண்ட் தெரிந்து கொண்டோம். 2வது ரிக்வயர்மெண்ட் என்ன என்று சொன்னால், அது கோபம். சோ கோபம் எப்படி இருக்கிறது என்றால், அவமானம் கொலைக்கு சமமாய் இருக்கிறது. சோ நீங்க கோபம் படுத்து ஒருத்தரை அவமானம் பண்ணிட்டீங்க என்றால் அது கொலைக்கு சமமா இருக்கிறது என்ற வசனம் சொல்லுகிறது பாருங்க. சோ சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது தமிழ்ல வாசிப்பீங்களா? அந்த வசனம் தமிழ்ல இல்லை என்கிட்ட. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஐந்தாம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். Thank you, sister. So பார்த்தீங்களா? சோ தேவனுக்கும் அங்க தேவனுக்கும் நம்முடைய பிதாவான தேவனுக்கும் அங்க ஒரு செகண்ட் கோபம் வந்ததை நாம் இங்க பார்க்கிறோம். சோ தேவனுக்கு அங்க கோபம் வந்தது. எப்போ வந்தது? அந்த முழு உலகத்தின் அந்த பாவம் எப்போ தேவனுடைய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வந்ததோ, அப்போ பிதாவான தேவனுக்கும் அங்க கோபம் வந்ததை நாம் பார்க்கிறோம்.
ஸோ ஆஃப்டர் ஹிஸ் ஆங்கர் கேம் ஹிஸ் ஃபேவர். ஸோ தேவனுக்கு கோபம் ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் கோபத்துக்கு அப்புறம் என்ன ஆனது? தேவன் அங்க உயிர் தெழுதல் கொடுத்தார். அந்த உயிர் தெழுதல் தான் முழு உலகத்தை காத்து கொண்டது பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ இன்னொரு வசனத்தை நாம் இங்க வாசிக்கலாம். வாசிங்க யாராவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எபேசியர் 4:26. பார்த்தீங்களா? சோ வசனம் இது நமக்கு ஃபேமஸான வசனம், நமக்கு நல்லா தெரியும். சோ நாம என்ன செய்யணும் கோபத்திலே என்று சொன்னால், கோபம் வரும்போது நாம் எதற்காக கோபம் வரணும்? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு கோபம் வரணும். தேவ தூஷணை ஆகும் போது மட்டும்தான் நமக்கு கோபம் வரணும். அங்க போய் சுவிசேஷம் யாராவது சொல்றாங்க என்றால் மட்டும்தான் நமக்கு கோபம் வரணும். வேற எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு ஒரு நாளும் கோபம் வரவே கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் anger should be controlled by reason, justice and love. So அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் நமக்கு எப்பொழுதுமே கோபமே வரக்கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ நாம் இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அக்னாலேஜ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கோபம் வந்துட்டால் தேவன் கிட்ட அறிக்கை செய்யணும், இந்த விஷயத்துக்கு கோபம் பண்ணிட்டேன் என்று சொல்லி. இப்ப நீங்களே யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகள் மேல நீங்க கோபமாய் பேசியிருப்பீங்க, கெட்ட வார்த்தை கூட பேசியிருப்பீங்க. இப்போ அதை யோசித்து பாருங்க, அது ஏதாவது அதுல இருந்து பிரயோஜனம் வந்ததா? நீங்க கோபம் படுகிறதுனால ஏதாவது பிரயோஜனம் வந்ததா என்று இன்றைக்கு நீங்க யோசித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும், அன்றைக்கு நான் செஞ்ச கோபம், நான் பேசின தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் எல்லாமே வீண், எல்லாமே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தைகளை நான் பேசினேன் என்று உங்களுக்கே அறிவு வரும். சோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு கோபம் வரும்போது அக்னாலேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களே அக்னாலேஜ் பண்ணுங்க. இந்த கோபத்தை எதற்காக கோபம் பட்டீங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக கோபம் பட்டேனா என்று சொல்லி நீங்க அக்னாலேஜ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க செஞ்சது எல்லாமே அந்த கோபம் வேஸ்ட். சோ அதை விட்டுடணும். அடுத்தது, கோபத்தை அடங்குறதுக்கு ஒரே ஒரு மருந்து என்ன என்றால் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு உடனே, இம்மீடியட், த வெரி நெக்ஸ்ட் மோமெண்ட், அந்த மன்னிப்பு, முழு இதயத்தோடு மன்னிப்பு, சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள வந்துச்சு என்றால் பாவம் உடனே போயிடும் பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ ஒரு சின்ன கோபத்தின் ஒரு எலிமெண்ட் கூட உங்களுக்குள்ள இருந்தால் அந்த பூரண சத்குணராய் நாம் இருக்க முடியாது. அப்படி என்றால் 100% கோபம் நம்முடைய இதயத்திலிருந்து எடுத்து போடணும். முழு மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கேரக்டருக்குள்ள நாம் போக முடியும், இல்லை என்றால் போக முடியாது பிரியமான சகோதர சகோதரிகளே. So you cannot forgive if there is a element of anger inside your heart என்று சொல்றாங்க ரசல் பிரதர். சோ நாம பர்ஃபெக்ஷனுக்குள்ள போகணும் என்றால் கோபம் நமக்கு கண்டிப்பா இருக்கவே கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ இன்றைக்கு நமக்கு தேவன் இந்த ஒரு பெரிய ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். சோ பர்ஃபெக்ஷனுக்குள்ள நாம் போகணும் என்றால் முக்கியமாய் நமக்கு தேவை அன்பு. அப்பொழுது நமக்கு தேவையா இருக்கிறது நம்முடைய கோபத்தின் மேல கண்ட்ரோல். இது 2 இருந்தால் நாம் பர்ஃபெக்ஷனுக்குள்ள போக முடியும். அது கண்டிப்பா அது சாத்தியம். எதற்கென்றால் இப்போ அன்புக்குள்ள கூட சில கேரக்டர்ஸ்கள் தேவன் நமக்கு கொடுத்தார். தயவும், இரக்கம், மன்னிக்கிற சுபாவம், இது அன்புக்குள்ளே வருகிற கேரக்டர். சோ இதயத்துக்குள்ளே நாம் வருகிற அந்த கேரக்டர் எல்லாமே இதயத்துக்குள்ளே வருகிற அந்த சிந்தனைகளினாலதான் நம்முடைய
கேரக்டரை நாம் பர்ஃபெக்ஷன் பண்ண முடியும் பிரியமான சகோதரிகளே. சோ இந்த பர்ஃபெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் பிதாவான தேவன் எப்படி சத்குணஹாரியா இருக்கிறார்களோ நாம கூட அப்படி கொஞ்சம் பிரயாசப்படலாம் இருக்கிறதுக்காக. சோ அந்த பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த மேன்மையான வசனங்களை கொடுத்த நம்முடைய பிதாவான தேவனுக்கும் அவருடைய குமாரனும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை சொல்லி பொறுமையோடு கேட்ட ஒவ்வொரு சகோதரிக்கும் நன்றியை செலுத்துகிறேன். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ பிரதர்.